தியாகராஜன், ரத்த சம்பந்தம் இல்லாத 2 பேருக்கு எல்லா சொத்துக்களையும் எழுதி வைக்கிறதா சொல்றீங்களே, நல்லா யோசனைப்படித்தான் சொல்றீங்களா? மிஸ்டர் டேவிட், பணத்தாசையே இல்லாம என்ன உண்மையிலேயே விரும்புறவங்க மீனாவும் சேகரும். இன்னைக்கு எனக்கு கால் போன மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றது? அதனால்தான் என் சொத்துக்களை சரிபாதியா பிரிச்சு 2 பேர்னு எழுதுங்கன்னு சொன்னேன். அப்ப சரி, மேனேஜர் அழைச்சிட்டு போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். மிஸ்டர் தியாகராஜன், இது பெரிய விஷயம். இன்னொரு முறை நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. Do as I say. Keep it confidential. Yes, Mr. தியாகராஜன். ஏது வக்கீல் வந்துட்டு போறாரு? நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் இருந்தது, அதுக்காக கூப்பிட்டேன். இந்தாங்க, மாற்ற சாப்பிட நேரமாச்சு, சாப்பிடுங்க. என்ன மீனை பாக்குற? இந்த சகுந்தர படத்தை யார் எழுதுனது? நான் தான் எழுதுனேன். ஏன் சந்தேகமா இருக்கா? உன்னை இதே மாதிரி எழுதி காமிக்கிறேன், பாக்குறியா? சேகர் சாப்பிட்டான? சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன், நான் கவனிக்கிறேன். என்ன மீனா இப்படி சொல்றேன்? சேகர் பாவம், சாதாரண காதலியை நினைச்சே வருத்தப்பட்டு இந்த நேரத்துல நீதானே அவனை கவனிச்சு ஆறுதல் சொல்லணும். சார், ஓ, இன்னைக்கு ஆடிட்டர் விட்டு கல்யாணம் இல்ல? சேகர், இன்னைக்கு ஆடிட்டர் வீட்டுல கல்யாணம், என்னால போக முடியாது. எனக்கு பதிலா நீயும் மீனாவும் போயிட்டு வாங்க. நான் எதுக்குங்க? அவர் மட்டும் போகட்டும். 2 பேரும் போயிட்டு வாங்க. அப்பா கூட வீட்டுல இல்ல. பரவாயில்ல, வந்தோன்னு நான் சொல்லிக்கிறேன். புறப்படுங்க. மேனேஜர் சார், கார் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். தியாகு, தியாகு, உங்களை நாக்காலில் உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரும் கார்ல முன் சீட்ல உட்காந்து போறாங்களே. ஆமா, நான் தான் ஆடிட்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சேன். என்னங்க தம்பி, இப்பவே ஊர்ல அவங்க 2 பேரை பத்தி தப்பா பேசுறாங்க. லோ கிளாஸ். அது சரி, நான் லோ கிளாஸ் தான். லோ கிளாஸ்ல எப்படி நடந்தா வெற்றி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல தான் எப்படி நடந்தா ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு உங்களுக்கு தெரியும். ஏதோ நமக்கு வேண்டிய பிள்ளையாச்சே, அந்த பொண்ணை நீங்க கட்டிக்க போறீங்களே, உங்க காதுல போட்டு வைக்கலான்னு கெட் அவுட் தான் பழக்கமா போச்சு. லோ கிளாஸ்ல இப்படி நடந்தா உடனே வெட்டி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல இப்படி நடந்தாதான் ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் 2 பேரும் என்ன செய்யறாங்க? நான் வேணா போய் பார்த்துட்டு இருக்கேன்ல. வேண்டாம், அவங்க வர்றப்ப வரட்டும். கார் என்னாச்சு? கார் வழியில ரிப்பேர் ஆச்சு, அதான் நடந்து வந்தோம்.
சேகர், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இது நாள் வரை படிப்பில் இருக்கும் அக்கறையால் தான் நீங்கள் என்னை கவனிக்கவில்லை என்று இருந்தேன். ஆனால் இன்று புரிந்துவிட்டது. நீங்கள் மீனாவைத்தான் விரும்புகிறீர்கள். அவள் புது புடவை அணிந்து வந்தவுடன் அவளை நீங்கள் பார்த்த பார்வை அப்பப்பா. நான் வீணா உணராத. படித்த பெண் பேசுகிற முறையா இது? படித்த பெண் அவளுக்கு உள்ளம் இருக்காதா? உணர்ச்சிகள் இருக்காதா? ஒருவரிடத்தில் ஆழமான அன்பு பிறக்கும் போது பொறாமையும் கூடவே பிறந்து விடுகிறது. சேகர், உண்மையிலேயே நீங்கள் மீனாவை விரும்பவில்லை என்றால் என்னை மணப்பதாக வாக்குறுதி கொடுங்கள். பிரேமா, எனக்கு திருமணத்தில் இஷ்டமில்லை. இந்த நள்ளிரவில் என் அறைக்கு வந்து நீ இப்படி பேசுவது சரியில்லை, முறையில்லை, பண்பும் இல்லை. தன் நண்பன் மணக்கப் போகும் பெண்ணை விரும்புவதுதான் சரி, முறை, பண்பு. பிரேமா, சேகர், நானும் இத்தனை வருஷமாக பொறுத்து பொறுத்து பார்த்தேன். என் மனதில் பொங்கி எழும் அன்பு எல்லாம் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன். ஆனால் நீங்கள் தான் என்னை மதிப்பதில்லை, என் பக்கம் திரும்புவதும் இல்லை. பிரேமா, தயவு செய்து நடத்து விட்டு போயிடு. என்ன சித்திரவதை செய்யாத. போ பிரேமா. பிரேமா சொன்னது உண்மைதான். என் மனம் இன்னமும் மீனாவைத்தான் நாடுகிறது. இன்று சேகர் உன்னை பார்த்தபோது கடந்த காலம் திரும்பி வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. சேகர் நல்லவன். அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தமி, சத்தியவதி. மீனா, சேகர் காதலித்த வானம்பாடி நீதான் என்று தெரிந்தால் அவர் உள்ளம் என்ன பாடுபடும்? அவர் மனதில் எவ்வளவு தவறான கற்பனைகள் உண்டாகும். அவரை ஏமாற்றி உன்னால் எத்தனை நாள் வாழ முடியும்? உண்மையை சொல்லிவிட வேண்டும். அவரிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும். இந்த நேரத்தில் இனிமேல் என்னால் பிறக்கவே முடியாது. இந்த புடவையில அழக கண்டதும் அணை போட்டு தடுத்து வைத்திருந்த ஆசை வெள்ளம் கரை புரண்டு விட்டது. சூறாவளி வீசும் போது பண்பாடு, நேர்மை, நன்றி எல்லா உணர்ச்சிகளுமே மறைந்து விடுவா சேகர். என்னை மன்னித்து விடு. என் மனதை வைத்து உன்னை மதிப்பிட்டு விட்டேன். நான் என்ன செய்வது மீனா? உன்னை மறக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கேன். உண்மையை மறைத்து வாழ்பவர்களுக்கு என்றுமே அமைதி கிடையாது. சேகர், நான் அவரிடம் உண்மையை கூறிவிடப் போகிறேன். மீனா, அப்படியானால் ஆரம்பத்திலேயே உண்மையை கூறியிருக்க வேண்டும். நீயும் நானும் பழகியதெல்லாம் வெறும் விளையாட்டு என்று இப்போது சொன்னால் நம்புவானா? உன்னை வெறுப்பான், என்னை வெறுப்பான், பிறகு தன்னை வெறுப்பான், தற்கொலைக்கு கூட தயாராகி விடுவான். ஐயோ, உண்மையை மறைத்து எத்தனை நாளைக்கு வாழ்வது? அது அவருக்கு செய்யும் துரோகம் அல்லவா? உண்மையை சொல்லலாம், ஆனால் காலம் அறிந்து சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உங்கள் மீது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லலாமா? என்ன மீனா? பெண் மனம் பெண்ணுக்குத்தான் தெரியும். பிரேம், நீங்கள் அவளை மணந்து கொள்ள வேண்டும். உங்கள் நண்பரும் நானும் அதைத்தான் விரும்புகிறோம். நீ எனக்கு பெண் பார்க்க வேடிக்கையா இல்லை?
வேண்டும் என்று மற்றவர்களின் நடவடிக்கைகளை வேவு பார்க்கும் பழக்கம் எனக்கில்லை. மீனா அலங்கார உடையிலே அழகு அசைந்தாட நடுராத்திரியில எங்கிருந்து வருகிறாள்? எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த உனக்கு இதை நான் வேறு சொல்ல வேண்டுமா? இத்தனை வருஷ காலம் சேகருடன் காலேஜில் படித்து பழகியிருக்கிறேன். ஆனால் என்னால் சாதிக்க முடியாத விஷயத்தை நீ சில நாட்களில் சாதித்து விட்டாய். மீனா, இது எவ்வளவு நாளாக நடக்கிறது? இந்த துரோகம் எவ்வளவு நாளாக நடக்கிறது? பிரேமா, நீ என்னை தவறாக நினைத்து விட்டாய். நான் யாருக்குமே துரோகம் செய்யவில்லை. உன்னை மணந்து கொள்ளும்படி சேகரிடம் அன்றாடி கேட்கவே அவர் அறைக்கு போனேன். இதை நம்ப சொல்லுகிறார். வா, இதை தியாகவிடமே சொல்வோம். அவர் நம்புகிறாரா என்று பார்ப்போம். வேண்டாம் பிரேமா, வேண்டாம். அவர் மனதில் வீணாக சந்தேகம் என்னும் விஷயத்தை கொட்டி அவர் வாழ்வை பாழாக்கி விடாதே பிரேமா. முடியாது. தியாகவிற்கு உண்மை தெரிந்துதான் ஆக வேண்டும். மீனா, எதை பத்தி ரெண்டு பேரும் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? பிரேமா, என்ன உங்களிடம் மறைப்பானே? பிரேமா சொல்வதற்கு முன் நானே சொல்லிவிடுகிறேன். நீங்க ரெண்டு பேருமே சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது இந்த புடவை பத்தி தானே? மீனா, இந்த அலங்கார புடவை பெரிய கலகம் உண்டாக்கிடும் போல இருக்கு. அது பிரேமாவின் மனசுல பொறாம உணர்ச்சியும் எனக்கு அமைதி இல்லாத நிலைமையை ஏற்படுத்திட்டு. உங்கள் அமைதியை குலைத்து இந்த புடவை எனக்கு வேண்டவே வேண்டாம். பிரேமா, காபி சாப்பிடுமா? அது ஒண்ணுதான் குறைச்சது. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முதலாளிக்கு உடம்புக்கு சரியில்லையா? அவர் உடம்புல எப்படி இருந்தா என்ன? உன் தங்கை என்னமோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. ஆசைக்கு ஒரு ஆளு, ஆசைக்கு ஒரு ஆளுன்னு பிடிச்சிருக்கா. இவ்வளவு மானம் கட்டவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை பத்தி எது வேணும்னாலும் சொல்லு. ஆனா என் தங்கையை பத்தி மட்டும் எதுவும் சொல்லாதம்மா. அவள் பத்திரை மாத்து தங்கம், தியாகத்தின் திருவுருவம். தியாகத்தின் திருவுருவம். கணவராக போகிறவர் காலிழந்து படுத்திருக்கிறார். அதை கூட பொருட்படுத்தாமல் நள்ளிரவில் சிங்காரமாக சேகரைக்கு போகிறார் உன் தங்கை. ஒரு நாளும் இருக்காது. எனக்கு வாழ்வழிக்கு தன் வாழ்வியை துறந்த என் தங்கை ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டாள். நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். நான் கண்ணால் பார்த்தது பொய்யா? பிரேமா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே உண்மை. அன்னமிட்ட வீட்டிலேயே கண்ணமிடுபவர்கள் நீயும் உன் தங்கையும். தியாகுதான் அவள் மேல் உயிரையே வைத்திருக்கிறாரே. நான் விரும்பும் சேகரை என்னிடமிருந்து ஏன் பிரிக்க பார்க்கிறார்? பிரேமா, நானும் மீனாவும் சாதாரண கணக்கு பிள்ளையின் பெண்கள் தான். ஆனா உள்ளத்து உறுதியிலும் நேர்மையிலும் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. நான் இப்பொழுதே போய் என் சகோதரியை கேட்கிறேன். நீ சொல்வது மட்டும் உண்மையா இருந்தால் அவளை அங்கேயே கொண்டு விடுகிறேன்.